போச்சு போச்சு, ஐயோ ஐயோ போச்சு, சாஞ்சிருச்சுடா, பாட போனா டே, என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ தூரம் சாஞ்சிச்சே, இருங்கோடி. ஆமாம் மக்களே, மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சு அந்த மிஷின். ஸோ மறுபடியும் அந்த மிஷினை திரும்ப எடுத்து வந்திருக்கேன். ஹலோ எவ்ரிபடி, GTA 3ல் ஒவ்வொரு மிஷினை பார்த்துட்டு வரேன். ஸோ அந்த வகையில் இந்த மிஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சைடு மிஷின் தான். ஸோ இந்த சைடு மிஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு வேனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரோட்டில் கிடக்கிற, உங்களுக்கு தெரியுதா, அந்த ரோட்டில் கிடக்கிற, அதாவது கேசட்னு நினைக்கிறேன், பழைய காலத்து கேசட்டு. ஸோ அந்த VCD கேசட்லாம் நம்ம வந்து எடுக்க சொல்கிறானுங்க. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டு அவனுங்க எல்லாம் செதற விட்டானுங்க. ஸோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஷாப்பில் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சைடு மிஷின் தான். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா, இப்போ அதாவது மெயின் மிஷினை விட சைடு மிஷின் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. மெயின் மிஷின் கூட ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்த சைடு மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நான் எல்லா மிஷினுமே ஒரு தடவைக்கு 2 தடவைலாம் முடிச்சிடுவேன், 3 தடவைலாம் முடிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த மிஷின் மட்டும் எனக்கு ரொம்பவே கடுப்பேற்றுச்சு, ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுங்க. சத்தியமாக எனக்கு 1 நாள் 2 நாள் ஆகிடுச்சு இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு. பட் இதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது. அது என்ன ட்ரிக்கு அப்படின்னா, ட்ரிக்குன்னு கிடையாது. ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம அந்த அந்த VCD எடுத்துகிட்டே கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒன்று எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 1 செகண்ட் என்னமோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் பிடிச்சி போய்கிட்டு இருக்கணும். இன்கேஸ் நம்ம ஒன்று விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த டைம்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து, அதாவது அதை எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். 1 2 நம்ம மிஸ் பண்ணிவிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து குறையும். அதை வந்து நம்ம அடுத்த இதில் வந்து டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த இதில் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதை தான். பாதையை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம விடாமல் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பாதையை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பாதை மறந்து போச்சு, பாதை எங்கிட்ட போகுதுன்னு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மிஷின் ஈஸியாக ஃபெயில்ட் ஆகிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். ஸோ அதுதான் ப்ராப்ளமே. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 4-5 தடவை விளையாண்டால் தான் அந்த பாதையை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இது வந்து மேப்பில் வந்து நேவிகேஷனு காட்டாது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் அந்த பாதை எங்கே போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மிஷினை ஓரளவுக்கு ஈஸியாக முடிக்க முடியும். இல்லைன்னா அந்த மிஷின் ரொம்ப நம்மளை கடுப்பேற்றும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்களா, ஃபெயில்ட் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு தடவை, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்தது 2வது தடவையும் வரும். 2வது தடவையும் நான் ஃபெயில்ட் ஆகிட்டேன். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து நான் வந்ததெல்லாம் காட்ட போகிறதில்ல, ஸ்கிப் பண்ண தான் போகிறேன். 3வது தடவை தான் வந்து அது எந்த சந்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அந்த ஒரு போர்ட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த பார்த்திங்களா, இப்போ இந்த சந்தில் திரும்பிட்டேன்னா, திரும்பின உடனே தப்பாக திரும்பிட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து ரைட் கட் பண்ணோம். ரைட் கட் பண்ணால் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன், இந்த மிஷின் கரெக்டாக முடிச்சு இறங்கி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் வந்து நின்றுட்டுருப்பான். ஒரு வேனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டுருப்பான். அவன்கிட்ட போயிட்டு அவனை போட்டு தள்ளிவிட்டு அந்த வேனை எடுத்துகிட்டு வந்து அவன் எந்த இடத்துல பார்க் பண்ண சொல்கிறானோ அந்த இடத்துல பார்க் பண்ணிட வேண்டியதான். அது வந்து ஒரு கடை தாங்க ஆக்சுவலாக. அந்த கடையில் வந்து நம்ம நிப்பாட்டிடணும். ஸோ அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இவனை போட்டு தள்ளாமல் நான் மறந்துட்டேன். அதை வந்து போட்டு தள்ளினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து, நான் என்ன நினச்சேன், இவன் நம்ம கூட வருவான் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவனை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம அந்த வேனை எடுக்கணும். ஸோ அந்த வேனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஒரு வேளை வேனுக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்பயும் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அதனால் அந்த வேனை எடுத்துகிட்டு போயிட்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் அழகாக போயிட்டு அந்த ஷாப்பில் வந்து விட்டுற வேண்டியதான். விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து அந்த கலெக்ட் பண்ண DVD VCDலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் வருவானுங்க. அது என்ன மாதிரி DVD CDங்கிறத நீங்கள் இப்போ அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது ஒரு ஏடாகூடமான ஒரு VCD DVD. ஸோ அதனால் அதை நம்ம அங்கேயே போய் பார்த்துக்குவோம். ஸோ இது ஒரு மிஷினு. இது ஆக்சுவலாக சைடு மிஷின் தான். இந்த மிஷின் ஒன்று. அடுத்தது வந்து சால்வேட்டோரா இருக்கான்ல, அந்த மலை உச்சியில் வளவால பெரியவர் தாத்தா. ஸோ அந்த தாத்தாவுக்கு ஒரு மிஷினை அடுத்து 2வது நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் ஹாய் ப்ரோ, இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் போட்டு விடுங்க. ஒரு லைக்கை மட்டும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப்பாகவும் இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட போய் சேரும். அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன்,
பற்றிக்கிச்சு. இதுக்கு மேலே பற்றிக்காதுன்னு நினைக்கிறேன். அழகாக போயிட்டு வண்டியை போய் அந்த கடையில் போய் நீட்டாக ஒப்படைச்சிடணும். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஷின் கம்ப்ளீட்டடு. இன்கேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ தரானுங்கன்னு தெரில. 10,000 20,000 எவ்வளோன்னு தெரில. சைடு மிஷின் பாருங்களேன், இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தரானுங்க. ஸோ இங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டேனா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டு இந்த இடம் தாங்க வந்து நிப்பாட்டியாச்சு. கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு கமெண்ட், உங்களுக்கு என்ன கமெண்ட்டு தோணுதோ, கடை இது இந்த கடை தாங்க, இந்த கடையை பார்த்தாலே தெரியும் என்ன கடை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவனுங்களாம் அந்த கோட் சூட்லாம் போட்டு வாங்க வராங்க பார்த்திங்களா, இவனுங்களாம் அந்த அந்த சிடி டிவிடி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கானுங்க இவனுங்க ஆக்சுவலாக. ஸோ இதான் மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சும்மா ஒரு ஹாய் ப்ரோ இல்லை ஹாய் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டேப்லெட் இது வந்து லைஃபா, இது ஓகே. இதில் வந்து டேப்லெட் மாதிரி இதேமாரி லைஃப் இருக்கிற இடத்துல வந்து டேப்லெட் மாதிரி சில இடத்துல வந்து ஒரு சிம்பிள் போட்டு ஒரு இடத்துலலாம் இருக்கும். நம்ம அதை எடுக்க தேவையில்லை ஆக்சுவலாக. அது வந்து ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லோ மோஷன் பவர் மாதிரி இருக்கும். அந்த கேமே அப்படியே ஸ்லோவாகிடும், மெதுவாக ஓடுவான், கார்லாம் மெதுவாக போவோம். அது எதுக்கு அந்த பவர் கொடுத்துருக்கானுங்க அது என்னன்னு தெரில. அது ஒரு பவர் மாதிரி வேலை செய்யும் போல இருக்குது. சரி ஓகே. அந்த தாத்தா இருக்கார்ல சால்வட்டாரோ அவர் பேர் என்ன வாயிலே நுழையிற. ஆக்சுவலாக அது என்ன பேருன்னு தெரில. மெக்சிகோ பேரா இல்லை கொலம்பியானா இல்லை என்ன பேருன்னு தெரில. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பாருங்கள், அந்த ஆளுக்கே அவ்வளோ இத்தனை வயசு ஆகிடுச்சு. சரி வீட்டில் போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அந்த மிஷின் எடுக்க போகலாம். அந்த ஆளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை ஒரு இடத்துக்கு லிமோ காரில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவள் பார்ட்டி பண்ணுவாள் என்னன்னு தெரியல. சம்திங் ஏதோ போயிட்டு அந்த இடத்துல பார்ட்டி பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அவள் ஏதோ ப்ராப்ளம் ஆகிரும். அங்கே இருக்க டயர்ட்ஸா இல்லை வேறு ஆளுங்களை யாருன்னு தெரில. ஸோ அவனுங்கள வந்து பிரச்சனை ஆகிடும். ஸோ அவளை சேஃபாக மறுபடியும் தாத்தாக்கிட்டே வந்து திரும்ப ஒப்படைக்கணும். இதுதான் அந்த மிஷினு. ஸோ அந்த மிஷின் தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுங்க. நானும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேன். பட் ஆனால் முடிய போகுது. ஏன்னா இன்னும் ஒரு மிஷினோ 2 மிஷினோ தான் இருக்குது. போர்ட்லாண்டு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போர்ட்லாண்டு முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது நியூயார்க் சிட்டி. ஆக்சுவலாக அது நியூயார்க் சிட்டின்னு சொல்ல முடியாது. நியூயார்க் சிட்டியை வந்து பேஸ் பண்ணி அந்த லொக்கேஷன்லாம் இருக்கும். பார்க்க அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்கும். ஸோ அதாவது நியூயார்க் சிட்டியோட அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரீடைப்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இப்போ அவனுங்களாம் புதுசாக க்ரியேட்டிவிட்டியை போட்டு தயாரிச்சிருக்கானுங்க. செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. GTA 5 கூட நான் விளாண்டுருக்கேன். அது கூட இப்போ தான் வந்துச்சு இல்லையா ரீசெண்டாக. இது வந்து ஆக்சுவலாக இந்த கேம்லாம் வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயமே. என்னடா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி இல்லை ஏதாவது சொல்லுன்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை உச்சிக்கு வந்துட்டு இறங்கிட்டு உள்ளே போவோம். ஆக்சுவலாக பெரியவருக்கு இன்னும் ஒரே ஒரு மிஷின் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதான் கடைசி மிஷினாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 8 பால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அந்த மிஷின் தான் கடைசி மிஷினாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் பேர் என்ன, செஃப்ரான்ட்ரான் வாயிலே நுழையில. ஸோ அதான் சொல்கிறான், என்னோடய ஆளை வந்து கூட்டிகிட்டு போய் அவள் பார்ட்டி பண்ணுவாள். அவளை இருந்து பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் அவள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கூட அனுப்பிச்சிட்டு வைக்கிறான். பட் ஆனால் இவன் வந்து கடைசியில் இவனுக்கே துரோகம் பண்ணிடும். அதாவது இவன் ஆக்சுவலாக அதை நான் எப்பயும் சொல்ல விரும்பலை. நமக்கே வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி இவ்வளோ வேலை செஞ்ச நமக்கே கடைசியில் வந்து ஆப்படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவான். அது உங்களுக்கு அடுத்த மிஷனில் தான் என்னன்னு தெரியும். நமக்கே பண்ணுறான் பாருங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே. இப்போ லிமோ கார் வருங்க. அதான் லிமோ கார் வந்துடுச்சு. நம்ம இந்த கார் தானே நம்ம வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டோம் இல்லை? அதாவது டோனி சிப்ரானி, இவன் அந்த சால்வட்டாரோ, அப்புறம் இன்னொருத்தன் யார், 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பானுங்க. ஜோயிஸு. இவனுக்கு 3-4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணி அது ஒரு தனி மிஷினாக நம்ம செஞ்சுருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தனி மிஷினாக நம்ம செஞ்சுருப்போம்.
அப்போ தான் அந்த லிமோ காரை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மலையில் நம்ம விட்டுருப்போம். கன்னுலாம் இப்போ நான் ஒரு தடவை 2 தடவை தான் நான் கன்று வாங்கினேன். மேக்ஸிமம் அந்த இருக்கிற எல்லா கன்னும் அந்த இருக்கிற இடத்துல அந்த பில்டிங் பின்னாடி ஸ்பான் ஆகுதுல்ல, ஸோ அந்த கன்று எல்லாத்தையுமே அதையே நான் யூஸ் பண்ணியாச்சு. கன்னுக்கு இன்னும் சொல்லப்போனால் கன்னுக்கு பெருசாக வேலையே இல்லைங்க அதாவது இந்த இடத்துல. ஏன்னா பெருசாக நம்ம யாரையும் சுடுற மாதிரியே காட்டுற மாதிரியே தெரில. எல்லாம் பிக்கப்பு ட்ராப்பு, அங்கே போய் அங்கே கூட்டிகிட்டு வா, இவ்வளோ இங்கே விடு, அந்த மாதிரி தான் வந்துச்ச வழியே நம்ம சுடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இனிமேல் ஒரு வேளை வரலாம். ஸோ இப்போ வந்துட்டு எதுக்கு வரா அப்படின்னா ஸ்டஃப் வாங்குறதுக்காக வரேன். அது என்ன ஸ்டஃப்புங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு போகலாங்கிறதுக்கு இவளோட ஐடியா. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கா. ஸ்டஃப்பை வாங்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் நம்மளை அந்த பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு அவளை ட்ராப் பண்ணிடணும். ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு திரும்பி நம்ம இடத்துக்கு வரணும். இதான் மிஷினு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகி நம்மளை போட்டு தள்ளுவானுங்க. அதனால் நம்ம ரெடியாக தயாராக இருக்கணும். அதேமாரி அவள் காரில் ஏறுறாளா அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஏறினதுக்கப்புறம் நம்ம மிஷின் காட்டாது. அவள் ஏறிட்டா நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே காட்டாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம அதையும் என்னென்னு பார்க்கணும். அவள் ஏறிடுவா. ஆக்சுவலாக என்னென்னா அப்படிலாம் நம்ம ஒன்றும் பார்க்கணுன்னு தேவையில்ல. அந்த போலீஸ் கேஸ் ஆனோடனே டக்குன்னு வெளியே ஓடி டக்குன்னு ஏறிடுவா. ஏன்னா நிறையா பேர் வெளியே ஓடி வருவானுங்க. அவள் காரில் ஏறாளா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு ஹாய் ப்ரோ, ஹாய் சம்திங் ராக் ஸ்டார், இல்லை GTA 3 ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது லைவ் போடலான்னு இருக்குங்க. லைவில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கேம் ஒன்று இருக்குது. அது என்ன கேம்னா ஆதிகாலத்து கேம் ஒன்று இருக்குது. ஸோ அதை லைவில் போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. அது ஆனால் நல்லா இருக்குங்க. நிறையா அதில் இப்போ கூட நல்லா வியூஸ் போகுது அந்த கேமு. ஸோ அது நான் ஓரளவுக்கு எனக்கு விளையாட தெரியும். சரி பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம அதையும் லைவில் போடலாம். எப்படி என்னன்னு பார்ப்போம். ஸோ வந்தாச்சு அந்த இடத்துக்கு. வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் உள்ளே போகிறா. உள்ளே போகிறதே எவ்வளோ நேரம் உள்ளே போகிறா. நம்ம காரை திருப்பி வச்சுக்கலாமா? ஏன்னா போலீஸ் சேஸ் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெயின் ஸ்ப்ரே போகணுமா இல்லை நேராக நம்ம தாத்தா இடத்துக்கே போயிடலாமா எப்படின்னு தெரியல, பார்ப்போம். போலீஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு பாருங்க. உடனே உள்ளே போனதுக்கப்புறமே போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. எப்படி எதனால் அந்த மாதிரி கேஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சுவலாக போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஆகலையே. இல்லை காரை திருப்பி வச்சுக்குவோம். திருப்பி வச்சுட்டு ஆயிடுச்சுங்க. போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. ஆயிடுச்சு. வந்துட்டான் பாருங்கள். காரில் ஏறி உட்காந்துட்டா. இது என்னென்னா இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. இவன் கார்லேருந்து உட்காந்ததே எனக்கு தெரியல. டக்குனு கிளம்பவும் எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு உட்காந்தே இருக்கேன் காரை ஓட்டாமல். அதுக்கப்புறம் தான் நான் காரை எடுத்தேன். ஸோ எவன்டா வச்சுக்கிட்டா காரை டே? நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். நீ ஏன்டா ஒரு போலீஸே சும்மா இருக்கானுங்க, நீ ஏன்டா டே? அதுக்குள்ளே பாருங்கள் கார் பேனட்டு புகை வந்துருச்சு, பேனட்டு உடஞ்சிருச்சு. ஸோ ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட வேண்டியதான். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீ என் கூட டச்சிலே இரு, நீ என் கூட டச்சில் தான் இருப்ப அப்படின்னு கொஞ்சம் பொடி வச்சு பேசுகிற மாதிரி பேசுவாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா க்ளவுடேக்கு இவ ஒரு நூல் விடுற மாதிரி, ஒரு லவ் அப்ரோச் பண்ணுற மாதிரி பேசுவாள். அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு போக தான் தெரியும். அடுத்த மிஷனில் அது என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி அசோகான்னு இருப்பாள். ஸோ அந்த யஷுகாவான்னு தெரில, அவள் தான் அடுத்த சிட்டிக்கு, அதாவது அடுத்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதே என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். எங்கே வந்துட்டோமா? போலீஸ் விட மாட்டேங்கிறானே. இப்போ காப்ஸ் சுற்று போட்டு நம்மளை வளைச்சி போட்டு நம்மளை பண்ணிகிட்டு இருக்கானுங்களே. விடுங்கடா. இது என்னென்னா அந்த காப்ஸ் உள்ளே வந்துடுவானுங்க. சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கராஜுக்குள்ளே போகிறோம்ல, நம்ம கூட கராஜுக்குள்ளே வந்துடுவானுங்க. அதுதான் காமெடியாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் பரவாயில்ல, நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா பரவாயில்ல, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கானுங்களே. ஸோ அவள் தான் சொல்லிகிட்ருக்கா,
நீங்கள் கூட டச்சில் இரு. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் உங்க கூட இருந்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து கண்டிப்பாக உங்க கூட நான் அடுத்த தடவ உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மிஷினுக்கு எவ்வளோங்க தந்திருக்கானுங்க? $10,000 கொடுத்துருக்கானுங்க. ஸோ சூப்பர். நம்ம அப்படியே அடுத்த மிஷினை எடுக்க வேணாம். ஸோ அடுத்த மிஷின் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். நான் போயிட்டு ஒரு சேவ் அடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்படியே நம்ம இதே அப்படியே டிவிலேயே போட போகிறதில்ல, ஒரு பிசிலேயோ இல்லை வேறு எதுலேயோ மாற்றி கன்வெர்ட் பண்ணி வீடியோ கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி இந்த மாஃபியா சென்டினல் கார் இருக்குல்ல, இந்த மாஃபியா சென்டினல் கார் வந்து சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.